முட்டைக்கோசு குவாலிட்டி பார்த்தீங்களா? 250 ரூபா மூட்டை. இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து 540 ரூபா. குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? வாழைத்தார் 75 ரூபா. அப்புறம் கேரட்டு எல்லாம் ஏ கிரேட் குவாலிட்டி. இது 520 ரூபா. அப்படியா? பீட்ரூட்டு 300 ரூபா. கவலையே படாதீங்க, எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். சரி. நூக்கல் 300 ரூபா. நல்லா இருக்கா? விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பக்கத்து கடையில விசாரிச்சுட்டு வரேன். பக்கத்து கடை இல்ல, 20 கடையில் விசாரிச்சுட்டு வாங்க. நம்ம கடையில ரேட்லாம் கரெக்டா தான் இருக்கும். இல்ல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. செல்வம், பேங்க் போயிட்டு வந்தியா? பேங்க்குக்கு போய் மேனேஜரை பார்த்து பேசி டோட்டலா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டாங்களா? நான் கூட இழுத்து அடிப்பாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளை பத்தின முழு விவரமும் கேட்டாரு. சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம் சார், பார்த்து பண்ணுங்கன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் ஏன் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் எடுத்து கையில் கொடுத்து இன்னைக்கே கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வா? ஆமா, இன்னைக்கே அப்ளிகேஷனை கொடுத்துட்டீங்கன்னா அவர் அதை ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி உடனே சாங்ஷன் வாங்கி கொடுத்துருவாரு. அவர் வேற அடுத்த வாரம் மெடிக்கல் லீவ்ல போறாரு. அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு பாக்குறாரு. டக்குன்னு உடனே அன்னிக்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்க ப்ளீஸ். இல்லடா, இன்னைக்கேன்னு சொல்ற? ஏன் அண்ணி வர லேட் ஆகுமா? இல்ல, சரோ இன்னைக்கு வந்துருவா. ஆனா அப்புறம் என்ன? இல்லடா, இன்னைக்கு நவமி இல்லையா? நவமி எல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சுனே. ஓ அப்படியா? இல்ல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இல்லை, புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னு சும்மா நவமி செவ்வாய்க்கிழமைன்னு தட்டி கழிக்கிற மாதிரியே பேசுறீங்க? பேங்க் லோன் கிடைக்கிறதெல்லாம் சுலபம் இல்லைண்ணே. இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, அதை கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ற வழி பார்ப்பண்ணே. என்ன பிரச்சனை? இல்லடா செல்வம், சரோ இன்னைக்கு தான் வரா. வந்தோடனே போய் கையெழுத்துக்கு நின்னோம்னா இதுக்கு தான் வர சொன்னான்னு நினைக்க மாட்டாளா? இதான் பொண்டாட்டியோட மகிமைங்கிறது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு? என்ன நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன்ல, போய் அண்ணியை கூட்டிட்டு வாங்கன்னு காது கொடுத்து கேட்டிங்களா? என்ன பண்ணுறது, அண்ணி முன்னாடி நின்று வழிய வேண்டியதான். நானே நொந்து போயிருக்கேன், என்னை போட்டு இப்படி வாடுறிய? ஐயோ, நான் உங்களை வாரலண்ணே, எனக்கு உங்கள் நிலைமை புரியுது. இப்போ வேறு வழி இல்லைல்ல. ஒன்று பண்ணுங்க, அண்ணிக்கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கே கையெழுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. அண்ணியை பற்றி எனக்கு தெரியும், அவங்க உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க. பிடிங்க, அப்ளிகேஷன் எடுத்துட்டு போங்க. சரோ வந்து 4-5 நாளானா கூட பரவாயில்ல, வித்தியாசமா தெரியாது. இன்னைக்கு எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. என்னென்ன பண்ண முடியும், வேற வழி இல்லைல்ல.